அப்போ நீங்க எந்த ரூபத்திலும் பெருமை வந்துடக்கூடாது. சின்ன பெருமை வந்து கசப்பு வைக்க கூடாது. Who is the most spiritual person in the world? Pastor Dyer 2500 சபைக்கு தலைவர், கனடாவில இருந்து வந்திருந்தார். ஒரு அரிஸ்டோபல் செமினார்ல பேசினார். ஒரு கேள்வி கேட்டார், Who is the most spiritual person in the world? உலகத்திலே ரொம்ப ஆவிக்குரிய யாருன்னு கேட்டார். எல்லாரும் ஜெபிக்கிறவன், தாழ்மையா இருக்கிறவன், அன்புள்ளவன் அப்படின்லாம் சொன்னாங்க. சொன்னாரு, உடனடியாக மன்னிக்கிறவன். The one who forgives immediately. The one who forgives immediately. அப்போ நீங்க யாரையாவது மன்னிக்காம கிரட்ஜ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே பாவம். நீங்க பிறரை மன்னிக்காம இருந்தா அது உங்களுக்கே ஆபத்து. அது உங்களுக்கே ஆபத்து. இப்ப யாரையாவது உங்களுக்கு விரோதமா ஊழியத்துல தப்பு பண்ணிருப்பாங்க, உங்க ஊழியத்துக்கு விரோதமா தான் பண்ணிருப்பாங்க. You forgive them. You forgive them. ஊழியம் உங்க ஊழியம் வந்துச்சுன்னா பக்கு சொல்றாருன்னு பொறாமையா தான் இருக்கும். இதே திருச்சியில எனக்கு விரோதமா நிறைய பேர் இந்த ஊழியத்தை கெடுக்க என்னென்னமோ செய்யறாங்க, இப்போதும் செய்யறாங்க. நல்லாவே தெரியும். உதாரணம் சொல்லிட்டா நேரம் பரவாயில்லைன்றாரு. நானே ஒரு பிரசங்க கன்வென்ஷன் கூப்பிட்டு இருந்தேன். அப்படி கூப்பிட்டு இருந்தப்ப இன்னொரு போதகர் திருச்சிருந்தா இருக்க பெரிய போதகர் அவருக்கு சொல்றேன், இது மாதிரி அவரை வச்சு கூட்டம் நடத்த போறேன்னு சொல்றேன். அது அவர் சொல்ற, ஐயோ அந்த ஆளைய கூப்பிடுறீங்க, ரொம்ப மோசமான ஆளு, அந்த ஆளை கூப்பிடாதீங்க அப்படின்னா நானும் அவரை பேச்சை கேட்டு நிப்பாட்டிட்டேன். 2 மாசம் கழிச்சு அவர் கேட்டு அந்த ஆளை வச்சு இது என்ன நினைக்கிறீங்க? நான் அவர் மேல கோபப்படல. ஒரு பக்கம் ஹலோ சொல்லுவேன், பேசுவேன், சொல்லுவேன், கூட்டங்களுக்கு போனவர் சந்திச்சா நல்லா பேசுவேன். ஏன்? I forgive them. I forgive them. அவங்க மன்னிக்கிறேன். ஒரு பிரசங்க கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தா அந்த பிரசங்க லாட்ஜில தங்கி இருந்தாரு. அவரை பார்க்க போயிருந்தேன். பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்னன்னு, உங்களுக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியல, தெரியாம இருக்கணும். நானும் உங்க கன்வென்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சில பெருந்தலைகள் எனக்கு போன் பண்ணி அங்க போகாதீங்க, அந்த டேட்ல நான் உங்களுக்கு சிங்கப்பூர்ல 1 வாரம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன், அப் அண்ட் டவுன் ஃபிளைட் போட்டு தரேன், அவங்க காணி கொடுக்குறாங்க இல்லையோ, நான் உங்களுக்கு கை நிறைய காணி கொடுக்க, போகாதீங்க. இவருக்கு மனசுல நினைச்சிட்டாரா, அப்ப கூப்பிட்ட ஊழியரு நல்ல ஊழியரா தான் இருப்பாரு, என்ன இப்படி தடை வருதுன்னு சொன்னா அவங்க போயிடுவோம் அப்படின்னு வந்துட்டாரா. இது மாதிரி 2-3க்கு மேல நடந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களை நான் பாக்குறதுக்குள்ள அது பர்கிவிட்டு. இப்ப உங்களுக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா யாராவது பேசினாலோ செய்தாலோ என்ன பண்ணிடுங்க? மன்னிச்சிடுங்க. சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். இதுவே பெரிய சப்ஜெக்ட். ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காருடைய இந்த சுகம் என்பது எங்க ஆரம்பிக்கணும்னு சொன்ன? ஆத்மாவில சுகம், உங்க ஆவியில சுகம், உங்க இருதயத்துல சுகம். அங்க ஒரு குறையும் வச்சிடாதீங்க. சின்ன பாவம் பெரிய பாவம்னா சொல்லாதீங்க. சின்ன பாவம் பெரிய பாவம் சொல்லாதீங்க. ஆவிக்குரிய பாவம் வெளியே தெரியாது, மாம்ச பாவம் வெளியே தெரியும். எந்த பாவமும் இருக்கக்கூடாது, எந்த பாவமும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எத்திக்ஸ் ஒண்ணு இருக்கு, படிச்சவங்களுக்கு தெரியும், போச்சுடாதீங்க. எத்திக்ஸ்னா பண்புகள். எத்திக்ஸ் பத்தியே தனியா ஒரு நாள் பிரசங்கம் வைக்கலாம், ஒரு செமினார் நடத்தலாம். இந்த எத்திக்ஸுக்கு பல பேர் உண்டு. 2-3 மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுனால. பர்சனாலிட்டி எத்திக்ஸ் ஒண்ணு உண்டு. அது பேர் என்ன? பர்சனாலிட்டி எத்திக்ஸ். வாட் இஸ் தட் பர்சனாலிட்டி எத்திக்ஸ் சொன்னா, நீட்டா ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு, கம்யூனிகேஷன், ஸ்பீச் ஸ்கில், நல்லா பேசுறது, எடுப்பா பார்க்கறது,
இதுக்கு பேர் என்ன? பர்சனாலிட்டி ஸ்கில். இந்த பர்சனாலிட்டி ஸ்கில்ல வச்சே நிறைய பேர் ஓடுறாங்க. இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பர்சனாலிட்டி ஸ்கில்ல வச்சு ஊழியம் செய்யுது ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஒரு சின்ன உதாரணம். 19வது வயதுல நான் நாகாலாந்து போயிருந்தேன். 19வது வயதுல நாகாலாந்து போயிருந்தேன். இப்ப நல்ல எழுப்புதல் பீக்கில் இருக்குது. அப்போ நான் என் படிப்பு இப்ப உள்ள படிப்பு அல்ல, அன்னைக்கு நான் படிச்ச இந்த படிப்பு SSLC ஃபெயிலு. இந்த மாதிரி ஆளு ஏன் கூப்பிட்டு அவரை கேட்டேங்க. SSLC ஒரு தடவை இல்லை 4 அட்டெம்ப்ட். ஒரு தடவை இல்லை 4 அட்டெம்ப்ட். நாகாலாந்துக்கு என்ன யாரும் பிரசங்கத்துக்கு கூப்பிடல, பாட்டு பாடவும் கூப்பிடல, வர்ஷிப் பண்ணவும் கூப்பிடல. பிரசங்கர்கள் போறாங்க, டீம் போறாங்க, நான் ஒட்டிக்கிட்டேன். போய் வரையாடான்னு கேட்டாங்க, வரங்கன்னுட்டேன். எங்க அப்பா 50 ரூபா கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு போயிட்டேன். அந்த 50 ரூபாயில நாகாலாந்து இப்படி போகணும்னு கேட்டா பெரிய காலை. 100 நாளைக்கு வேணா சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல சாட்சி சொல்றேன். அப்போ அவங்க நான் பிரசங்கர் இல்லை, பாடவும் போகல, எனக்கு ஆங்கிலமும் தெரியாது. 4 அட்டெம்ப்ட். தமிழ் மீடியம் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். நாகாலாந்து கூட்டம், ஒரு கூட்டம் முடிஞ்சிருச்சு, 2 கூட்டம் முடிஞ்சிருச்சு, 3வது கூட்டம் நடக்குது. காங்கிரிகேஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரசங்கியாரு டிரான்ஸ்லேட்டர்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சைட்ல பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் 19 வயசு, சாதாரண பேண்ட்டு, ஹவாய் ஸ்லீப்பர்ஸு, கையெல்லாம் எடுத்துட்டு போல, ஷூ கிடையாது, கோட்டெல்லாம் எடுத்துட்டு போல, ஆக்ஸ்லாக் ஷர்ட்டு, சாதாரண பேண்ட்டு, ஹவாய் ஸ்லீப்பரு, 4 அட்டெம்ப்ட், தமிழ் மீடியம். அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். கூட்டம் ஆரம்பிச்சாச்சு, பிரசங்கர் வந்துட்டாங்க, டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டாங்க, வர்ஷிப் நடந்துட்டு இருக்குது. இன்னும் 5 நிமிஷத்துல பிரசங்கம் ஆரம்பிக்க போறாரு பிரசங்கர். இந்த நேரத்துல நார்த் ஈஸ்ட் ரீஜியனல் ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் தி பேப்டிஸ்ட் மிஷன் டாக்டர் சர்மா அவர் சூட்டோட இருக்கிறாரு. அவர் எழுந்துச்சு நேரம் ஏன்ட்டு வந்தாரு. என் முகத்தை கண்ணில பார்த்து என்று சொல்றாரு, டுடே யூ ப்ரீச். டுடே யூ ப்ரீச். நான் என்ன சொல்றேன்னு தெரியுங்களா? இப்போ இவங்க 2 பேரும் கூப்பிட்டப்ப நான் சொன்னேன், 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாதான், இப்ப சொல்றேன். அன்னைக்கு நான் சொல்றேன், எஸ் ஐ ப்ரீச். எந்த துணிச்சல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் ஐ ப்ரீச். இங்கிலீஷ்ல பேசணும். நான் படிச்சது தமிழ் மீடியம், 4 அட்டெம்ப்ட், கவர்மெண்ட் ஸ்கூலு. என்ன பிரசங்கரை கூப்பிடல. இப்போ அவர் என்னை பார்த்து சொல்றாரு, டுடே யூ ப்ரீச் இருந்தாரு. நான் ப்ரீச் பண்ணேன். அந்த பிரசங்க இப்போ கூட ஞாபகம் இருக்குது. இப்போ கூட பண்ணணும்னா பண்ணலாம். எனக்கு உட்காந்து கேட்க ரெடியா பண்ணலாம். ஆதியாகமம் 1:1 பிரசங்கம் வச்சேன். இந்த பிகினிங் காட்